விஜய் வந்து வெண்ணிலா பார்க்க ரூம்க்கு போனதும் வெண்ணிலா வந்து நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல விஜய் வந்து மனசுக்குள்ளேயே ச்சே இவளுக்கு என்னால தானே இப்படி ஆயிடுச்சு, லவ் பண்ணும்போது எவ்வளோ ஜாலியா கலகலன்னு இருந்தா இப்ப இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு போயிட்டு படுத்து தூங்குறாங்க. அந்த டைம்ல வெண்ணிலா வந்து விஜய் ரூம் கதவை வேகமா தட்டுறாங்க. இது இந்த டைம்ல யாரா இருக்கும், எதுக்காக இப்படி கதவு தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேகமா வந்துட்டு கதவு திறந்து பார்க்கும்போது வெண்ணிலா எனக்கு அதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வெண்ணிலா என்னாச்சு வெண்ணிலா, எதுக்காக இப்ப வந்திருக்க? விஜய் என்னை விட்டு போகாத விஜய், உன்னை விட்டு என்னால நிஜமாவே இருக்கவே முடியல அப்படின்னு சொன்னதும் பக்கத்துல நர்ஸ் இருந்துகிட்டு, சார் இத்தனை நாளா உங்க கதவு வந்து தட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, நீங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டு, சார் மேடம்க்கு கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆயிட்டு வந்துட்டு தான் இருக்கு, ஆனா உங்களை நினைச்சு நினைச்சு ரொம்பவே மனசளவுல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய்க்கு வந்து காவேரி கால் பண்றாங்க. என்னங்க நீங்க அங்க போனதுல இருந்து எனக்கு கூப்பிடவே இல்லை, என்கிட்ட பேசவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு, இல்ல காவேரி இப்பதான் தாத்தா கிட்டயும் பேசிட்டு வெண்ணிலா எப்படி இருக்கிறான்னு பார்த்துட்டு வந்து படுத்தேன். சரிங்க நீங்க எனக்கு கால் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கே தெரியாம நான் வெளியில வந்து நின்று பேசிட்டு இருக்கேன், எதுவா இருந்தாலும் நான் காலையில கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போன் கட் பண்ணிடுறாங்க. விஜய் வந்து நர்ஸ் கிட்ட, இங்க பாருங்க இந்த டைம்ல வெண்ணிலா இங்க இருக்கிறது நல்லதுக்கு இல்ல, நீங்க ரூம்க்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. வெண்ணிலாவும் விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிட்டே ரூம்க்கு போயிடுறாங்க. நீங்க வீக்கா ஃபேன்ஸா இருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நேத்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ண கண்ணா அபி, நித்யா கதிரேசன், ரேவதி, வனிதா மணி அனைவருக்கும் மிக்க நன்றி. இதே மாதிரி நீங்களும் இடம்பெறணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.